அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு இப்போ ஆர் பிலோ செஷனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குங்கிறது சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். யூடியூப்ல யார் கொடுக்கறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்கறதையும் சேர்த்துறோம். உங்களுக்கு அதை பற்றி புரிதல், உங்கள் டெக்னிக்கல் கூட நீங்கள் என்ன ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் எது வேணால் பயன்படுத்தலாம். அது கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டுலாம் முதலீடு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து. சரி, இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தது 25,100 கால். இன்னைக்கு மண்டே ட்ரேடு நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே அதுதான். நம்ம இன்னைக்கு சொல்லியிருந்தது 25,100 கால் 168 ருபீஸ்க்கு கீழே இருந்தா நிஃப்டி இறங்கும், அதுக்கு மேலே இருந்தால் நிஃப்டி ஏறுன்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்க 168 அவ்வளோதான். போனாரு, மறுபடியும் அங்கேயே இருக்காரு. ஆனா புட்டும் பெரிய பிரீமியம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப நீங்க எல்லாரும் சொல்லுவோம் டைம் வேல்யூடைய பிரீமியம் எல்லாம் கரைஞ்சிருச்சு சார். எஸ், ஆனா நம்ம கால்குலேஷன்ல அந்த பிரச்சனையே கிடையாது. இங்க இது என்ன ஆனாலும் நம்ம யார புட்டு எந்த விலையில யார பை பண்ணிருக்கணுமோ அந்த விலையில எக்ஸாக்டா என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் கொடுக்குது. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள கேள்வியை கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். படிச்சோம், சிந்திங்க. இந்த வீடியோ நோக்கமே சிந்திக்கிறதுக்காக மட்டும்தான். இதை வச்செல்லாம் நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம். வித்தியாசமா இருக்க அப்படின்னு நீங்க சிந்திச்சு அதை சார்ந்து படிப்பீங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்க பகுதியில் தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தா போய் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. யாரோ சொல்றாங்கன்றதை நம்பி என்னைக்கும் ட்ரேட் பண்ணாது. அப்ப மார்க்கெட் இன்னைக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பா இறங்கியிருக்கும். ஆனா சைட்வேஸ்ல இறங்கியிருக்கும். கரெக்டுங்களா? இன்னைக்கு இப்படிதான் நடக்கும்ன்றதே உங்களுக்கு எப்போ உடனே தெரிஞ்சிருக்கும். அந்த டைமிங் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த டைமுக்கு அப்புறம் அது கன்ஃபார்ம் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போ சின்ன டார்கெட்ல வெளியே போகணுன்றது ரூல். சரியா பயன்படுத்தி வர்த்தகம் பண்ணுங்க. ரூலை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. சரி, ஸ்மார்ட் டிசைடர்ல என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸ்மார்ட் டிசைடர் பைக் கொடுக்கல. யாரும் 2 பேரும் பைக் கொடுக்கல, 2 பேருமே செல்லு. சூப்பர். இங்க பாருங்க, டியூட்டி ரெண்டும் சரி. இது கால். ஒரு செகண்ட், நான் புட்டு எடுத்துக்கிறேன். எஸ், இவங்க செல். இங்க யாரும் பை கொடுக்கல. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டில்ல பை, அந்த ட்ரிகர் கன்ஃபர்மேஷன் பை எடுத்து ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த பைக்கு ஸ்டாப் லாஸ் இது வரைக்கும் அடிக்கலைங்க. பியூட்டி ஆஃப் மார்க்கெட் அதுதான். இதுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ், இதுக்கு கீழே இது வரைக்கும் ஒரு க்ளோஸை வைக்கல, ஸ்டாப் லாஸே அடிக்கல. ஆனாலும் நம்ம இதை வச்சு அடிஷ்னலாக தான் பயன்படுத்துவோம். நம்ம மேக்ஸில் தான் நம்ம பை பண்ணியிருப்போம். எந்த வேலையில் இதை பை பண்ணியிருப்போம் எங்கன்றதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும். அதே போல் சின்ன ப்ராஃபிட்லேயே இன்னைக்கு வெளியே போகணுன்றதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். பெரிய டார்கெட் உட்கார தேவையில்லை இன்றைய தினம் அப்படிங்கிறதும் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.